Hi friends, welcome to part-time recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபியில் நார்த் சைட்லாம் ரொம்ப ஃபேமஸான மோத்திச்சூர் லட்டு, நம்ம ஊர்லலாம் ஆரஞ்சு கலர் லட்டுன்னு சொல்லுவோம். அதை ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி கூடவே பெல் பட்டன் ஆலும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா, கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்திக்கலாம். நான் ரெட் கலர் சேர்த்துறேன், அப்போ தான் லட்டு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவில் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. கட்டி இருந்தால் பூந்தி பர்ஃபெக்டாக இருக்காது, அதனால் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். தேவைப்பட்டால் இன்னி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இப்போது நல்லா கலந்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு இல்லாமல் அதை விட கொஞ்சம் தண்ணியாகவே நம்ம கலந்துக்கலாம். அப்போ தான் பூந்தி சின்ன சின்னதாக அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், கலரும் சூப்பராக இருக்குது. இப்போது கட்டி எதுவும் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த அளவு தண்ணியாக கரெக்டாக இருந்தால் போதும். மேக்ஸிமம் எல்லாத்தோட வீட்லேயும் இந்த சட்டகம் இருக்கும். ஆனால் இந்த சட்டகத்தில் ஓட்டை கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. இதுக்கு சின்ன சின்ன ஓட்டையாக தான் இருக்கணும். அப்படி பெரிய ஓட்டையாக இருந்தாலும் பூந்தி போட்டு எடுத்து அதை ஒரு மிக்சியில் ஒரு அரைச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம லட்டு பிடிக்கணும். அது ரொம்ப ரிஸ்க்கான வேலை. நான் இன்றைக்கி வேறு மெத்தட் ஒன்று ஃபாலோ பண்ணுறேன். நான் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். இதில் சேஃப்டி பின், பெரிய சேஃப்டி பின் வச்சு இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டிருக்கேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஹோல் போட்டு இது வழியாக நம்ம மாவு ஊற்றும் போது பூந்தி ரொம்ப சின்ன சின்னதாக அழகாக வரும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த பாட்டிலில் நம்ம மாவு ஊற்றி பூந்தி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பாட்டில் தான் வேணும்னு இல்லை, பிளாஸ்டிக்கில் சின்ன டப்பா அந்த மாதிரி எதாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இந்த மாதிரி ஹோல் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மாவு ஊற்றுனதுக்கப்புறம் கீழே சின்ன சின்னதாக பூந்தி விழுகுது பாருங்கள். இந்த மாதிரி பாட்டிலில் பண்ணாலும் ரொம்ப நல்லா வரும். இதை நம்ம மிக்சியில் அடிக்கணும்லாம் இல்லை, இது அப்படியே நம்ம லட்டு பண்ணிடலாம். இந்த பாட்டிலில் மாவு ஊற்றி இந்த மாதிரி சின்ன சின்னதாக பூந்தி வராட்டி மேலே தட்டி இந்த மாதிரி குலுக்கி பண்ணோன்னா பூந்தி அழகாக சின்ன சின்னதாக இந்த மாதிரி வந்துடும். அப்படியும் பூந்தி சரியாக வராட்டி உங்கள் மாவு நல்லா கட்டியாக இருக்குன்னு அர்த்தம். அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா பூந்தி அழகாக சின்ன சின்னதாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா கலராக இருக்குது பூந்தி. இப்போது இதை நம்ம கிளறி விட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, சீக்கிரம் வெந்துடும். இப்போது இதுலேயே நம்ம கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு சாப்பிட்டோன்னா அது கார பூந்தி ஆயிரும். நம்ம இதுக்குன்னே இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம எடுத்துட்டு இதே மாதிரி மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி பூந்தி பண்ணி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு பேன் வச்சு அதில் 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இது 200 கிராம். இது கூடவே 1/2 கப் அளவு நம்ம தண்ணியும் சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டு சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போது இது கூட ஏலக்காய் பிச்சு போடுறேன் வாசனைக்காக. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா கொதி வருது. இது ரொம்ப கம்பி பதம் ஆயிட வேண்டாம். ஒரு கம்பி பதத்துக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா போதும், ஒரு அரை கம்பி பதம் அந்த மாதிரி இருந்தால் போதும். அந்த ஸ்டேஜில்
இந்த பூந்தி பொரிச்சு வச்சதை நம்ம இதில் சேர்த்திடலாம். லோ ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கலாம். இப்போது இந்த பூந்தி எல்லாமே இந்த பாகில் நம்ம சேர்த்திடலாம். இதை சேர்த்திட்டு இந்த ஜீராவில் வந்து இந்த பூந்தி நல்லா ஊறுற மாதிரி வேகிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா வேக விடலாம். இப்போது நல்லா ஊறி வெந்திருக்கு. தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஹீட் பண்ணி தண்ணியெல்லாம் வற்ற வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் உருகினதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினா போதும். இது கூட நம்ம கொஞ்சம் காஞ்ச திராட்சையும் சேர்த்திக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா உப்பி வரட்டும். உப்பி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை அந்த பூந்தி கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த பூந்தி கூட இதை நம்ம சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வத்திருச்சு, நல்லா பூந்தியில் இழுத்துருச்சு ஜீராலாம். இப்போது இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். நமக்கு கையில் பொறுக்கிற அளவு சூட்டில் இருக்கும் போது நம்ம உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இது ரொம்ப ஆறிடுச்சுன்னா நம்ம கையில் வந்து இந்த பூந்தி வந்து உருண்டை பிடிக்க வராது. ரொம்ப பூந்தியெல்லாம் தனித்தனியாக உதிர்ந்து போயிடும். கொஞ்சம் சூட்டோடு இருந்தால் தான் நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். பார்த்தீங்களா, பூந்தி சூப்பராக லட்டாயிருச்சு. இப்போது நம்ம இருக்கிற பூந்தி எல்லாமே இந்த மாதிரி லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். லட்டு பிடிச்சதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டாம். அது ஒரு 2-3 மணி நேரத்துலேயே நல்லா ட்ரை ஆயிரும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. கூடவே ஆல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.